Sit down, Surya. Sit down. I am very sorry, Surya. I cannot accept your resignation. If you still insist on resigning, I have a suggestion. What is it, sir? Why don't you join my sister concern in Madras? You can leave for Madras tomorrow if you want. Thank you, sir. Thank you so much. I'll leave for Madras tomorrow itself. என்னது? இன்னைக்கே மெட்ராஸ் போகணுமா? ஆமாண்ணே. சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டியா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான். அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ்ல எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்ப ஒண்ணு செய்ய, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு. பாப்பலாம். तू इधर बैठो. तू क्या करते हो? बैठो ना. बुलाता है सुनता नहीं. बैठो. போயிட்டு வரேங்க. इतना जल्दी क्यों? होली आने वाली है. होली के बाद चले जाना. इसको मद्रास में ड्यूटी पर ज्वाइन करना है. பாப்பலாம். வரேங்க. வரேன். டேய், नीचे उतरो. इधर आ. हां. इधर आना. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்லண்ணே, சொல்லுங்க. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்க. ஆனா அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்துல ஓட்ட விட்டுற. இவ்வளவு நாளா இந்த ராமசாமி உன் பக்கத்துல இருந்தான். இனிமே இல்ல. நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை பார்க்காமலேயே காதலிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. விளையாட்டு எடுத்துக்காத. உங்களுக்கு என் கல்யாண பத்திரிக்கை நிச்சயமா வரும். கவலைப்படாதீங்க. டெல்லி சென்னை கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்தது. I'm sorry. பொம்பளைங்களை எடுக்கிறதுக்குன்னு வரீங்களா? அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போறோம், திட்ட போறாங்க. நாம என்ன பண்றது? போஸ்டல் ஸ்ட்ரைக், ஒரு டெலிகிராம் கூட அடிக்க முடியல. வாங்க சார், ஆட்டோல போலாம். போலாம் சார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆட்டோக்காரனை முதல்ல சார் போட்டு கூப்பிட்டது நீங்க தான். இல்லைன்னா ஆட்டோ எங்க வான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்க. உட்காருங்க சார். என் பேர் சூர்யா. என் பேர் பன்னீர். ஆட்டோக்காரங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற முதல் ஆளும் நீங்க தான் சார். ஜெய்ப்பூர்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதுரையில கொஞ்ச நாள் நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜாதி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். போனோம். குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு சின்ன லாட்ஜ்ல ரூம் கிடைச்சா போதும். நம்ம ரூம் இருக்கு, சின்ன ரூம் தான். குளிச்சுட்டு நேரா வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு பிரச்சனை இல்ல அங்க குளிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் இல்ல. நல்லா சொன்னீங்க சார் நீங்க. இந்தாப்பா, கண்ணை எங்க வச்சு ஆட்டோ ஓட்டுனுக்குற? கண்ணு சரியாதாவா இருக்கு, மனசு சரியில்லை. மனசை பத்திரமா வச்சுக்கோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஆயிட போகுது.
ப்ரொபோசல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க? என்னய்யா? ஏமா ரூம் போயிட்டா? நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீ அப்புறம் வந்து கூட்டாயா? யா ஆபீஸ்க்கு போல? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ. ஃப்ரெண்டா? எதா? இதோ. அம்மா கண்ணு, நீயா? நல்லா இருக்கிறியா? எப்போ வந்த? நல்லா இருக்கேன். காலையில தான் வந்தேன். நீயும் வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கணும் வந்துக்கணும் போய்கின்னு கீரை. அந்த ஆத்தா கண்ணு திறக்க மாட்டேங்கிறாளே. சரி சரி, வெளியில போறப்போ தொடப்ப கட்டிய கையில வச்சுன்னு எதிர நிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ போய் வா கண்ணு, நான் பெருக்கி வைக்கிறேன். கிளம்பலாமா? ரெடி. என்ன சார் இது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறீங்க? இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்ல, உங்க உழைப்புக்கு. சரி நான் வரேன் சார். அப்ப மறுபடியும் எப்ப சந்திப்போம்? சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒண்ணு மாத்திரம் சொல்லி ஆசைப்படுறேன் சார். இந்த ஆட்டோக்காரனுக்கு இன்னைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போம் சென்டிமெண்ட்டே கிடையாது. என்னைக்காவது ஆட்டோவை பார்த்து கை நீட்டி உள்ளே ஏறுவீங்க, அப்ப பாத்துக்கலாம். நான் ரொம்ப பிராக்டிக்கல். பன்னீர். ஓ உங்க லக்கேஜ் இல்ல? அதை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். பரவாயில்ல, நானே வந்து எடுத்துக்கிறேன். இல்ல நானே உங்க ஆபீஸ் விசாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். வரேன் சார். வரங்க பன்னீர். ஏய், யாரடி திட்டின? யாரையும் திட்டலையே. இப்போ ஒரு ஆள் கிராஸ் பண்ணாரே பாத்தியா? ஆள் சூப்பரா இல்ல? நீ மட்டும் ஆம்பளை கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? இது கிண்டல் இல்ல, ரசிப்பு தன்மை. அழக யார் வேணாலும் ரசிக்கலாம், ஆனா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நேயா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி, செகண்ட் ஃப்ளோர். தேங்க் யூ. சரி, வாடி நடந்தே போயிடலாம். எந்த ஃப்ளோர்? தேர்ட் ஃப்ளோர். வா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் என்ன ஒரு மாதிரியா பாக்குறான். இப்பதானே நான் சொன்னேன் அழக ரசிக்கிறது தப்பு இல்லைன்னு. உத்து உத்து பார்த்தா உடம்பு கூசாதா? பாரம்பரியம் மிக்க இந்திய பெண்மையே, நீ ரொம்ப சீக்கிரம் காதலிச்சிருவடி. ஏண்டி நின்னுட்ட? என்ன மாதிரி கலகலப்பா இருக்கிறவங்கள விட உன்ன மாதிரி சைலண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். சீக்கிரமாவே காதலிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். கிண்டல் தானே வேணாங்கிறது. மே கம் இன்? கம் இன். வெல்கம் மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க. தேங்க் யூ மேடம். மிஸ்டர் சூர்யா, இது தொடங்களேன். பாருங்க, நான் வந்து எம்டி, நீங்க ஒர்க்கர். அப்படி இல்லாம கொஞ்சம் கேஷுவலா பழகலாம்னு தான். ஆமா, எங்க பிரதர் ஒரு பையனை தான் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி அழகான வாலிபனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட கூட சிஸ்டர் கன்சர்ன் சொன்னாரு. ஆனா சிஸ்டரோட கன்சர்ன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பேசுறீங்க. என் பேரு சூர்யா. பாத்தீங்களா, வந்த உடனே உங்க பேர் தான் வருது. என் பேரு நேயா. நேயான்னா பிரியமானவளின்னு அர்த்தம். சூர்யானா சூரியன், நெருப்புன்னு அர்த்தம். ராஜஸ்தானி பெண்களுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். பயப்படாம உடன்கட்டை ஏறிடுவாங்க. சூர்யா, நான் கொஞ்சம் ஸ்வீட் பட் கிளீன் ஸ்லேட். மிஸ் சூர்யா. எஸ் மேடம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? எப்போ மேடம் ஜாயின் பண்ண? எப்ப வேணாலும். ஐ மீன் வேலையில தான். ஆமா, உங்களுக்கு பழக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதான் என் பாலிசி. நீங்க தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க எஸ் மேடம். மிஸ்டர் சிவா, கொஞ்சம் உள்ள வாங்க.
நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீங்க தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க பாலிசியும் ரொம்ப அழகா இருக்கு. கம் இன். மீட் மிஸ்டர் சூர்யா. ஹாய். ஹாய், ஐ அம் சிவா. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்க குவார்டர்ஸ்லயே தங்க வச்சுக்கோங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நான் உங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கல, முழுசா உங்களையே எதிர்பார்க்கிறேன். ஒண்ணும் இல்ல, கம்பெனிக்காக சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். இது கம்பெனியோட பேஜர், வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்துல நான் உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காக. இது என்னுடைய செல்லுலர். எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இது உங்களை சேரும். நான் போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்றேன் மேடம். ஓகே, வாங்க மிஸ்டர் சூர்யா.